இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நவீன் கார்டன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் நல்ல அனிமல்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் இது. வாங்க பார்க்கலாம். இதுதான் கிரேடர். கிரேடர் அதான் அங்கிள் தான் பிடிச்சிருக்கு போல. ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே. இப்படி வந்து குதிக்கிற வாசல் வழியா வீட்டுக்குள்ள வரவே மாட்டியா? நாங்கெல்லாம் சூப்பர்மேன், இப்படிதான் வருவோம். நல்லா போட்டோ அடிங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அந்த காருக்கு பின்னாடி நிப்பாட்டுவீங்களா? ஹாய் காய்ஸ், நம்ம நவீன் கார்டன் வந்திருக்கோம். டாங்கி எல்லாம் வந்து பக்கத்துலயே இருக்கு. பின்னாடி போய் தொட்டா எட்டி மிதிச்சிருமா. பிளான் பண்ணும்பொழுது ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குன்றனால நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு விசிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நவீன் கார்டன்ற ஒரு ஏரியா இருந்துச்சு. அது நம்ம முசிறிக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி அதில் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 rupees பெர் ஹெட்டுக்கு வாங்குறாங்க. பிலோ 5 yearsனால் ஃப்ரீ தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவ் அனிமல்ஸ் இது எல்லாமே பார்க்கலாம். அவங்க வச்சுருக்க பெட்ஸ் எல்லாமே கட்டாமல் தான் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து தொட்டு விளாட்லான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பசங்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் குளித்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களும் எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்திருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ஃபில்ஃபில் ஆகும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கார்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் கார்டு இல்லை. இது வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மோர் தென் வந்து ஒரு 10 yearsஆகவே இந்த ட்ரீஸ்லாம் அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு லைவாக காமிக்கிற பாருங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாலைவனம் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க சொட்டு நீர் பாசன முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் பயங்கரமாக வளர்த்து ஒரு பெரிய மலைக்காடு மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்காகவே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். இப்போ நம்ம இந்த இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ பெரிய காடுகள் இங்கே நம்ம ப்ரைவேட்டாக உருவாக்குன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். அதுக்கே அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே நிறைய பேர்ட்ஸ்லாம் வருது. முன்னெல்லாம் பேர்ட்ஸ் வராமல் இருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சான். ஸோ இதில் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணோம்னா இங்கேயே வந்து ட்ரெக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே. இன்னும் எவ்வளோ தூரம் ஒரு 200 ஏக்கர் சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து ஃபுல்லாக இன்றைக்கி போய் சுற்றி பார்க்குறோம். இந்த மாதிரி கழுதையெல்லாம் நம்ம பார்த்து நம்ம வந்து சின்ன வயசுல பார்த்தது துணி துவைக்கிறவங்க வச்சிருப்பாங்க. இப்போ உள்ள காலத்துல கழுதுன்றது என்னன்னே தெரியல. என்னன்னே தெரியாம இவங்க தொட்டில் ஆண்டுட்டு இருப்பாங்க. இன்னும் நம்ம அந்த துணி துவைக்கிறவங்க வச்சிருக்க பக்கம் ஒரு அருவருப்பத்தக்க விஷயமா இருந்தது. பட் இப்போ இதுவே வந்து ரொம்ப ரேர் ஸ்பீசிஸ் ஆகி ஒரு கலை பொருளாட்டம் பார்க்கறது பார்த்தா எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இதை காமிச்சதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த காஃபி ஏறு, சேர் மேல ஏறு பாப்பா. ஏன்டா என்னைய பார்த்தா கிடைக்க வர்ற? ஏதாவது கொடுப்பீங்கன்னு பதில் அது வாங்கினது என்னங்க இந்த நாய் இவ்வளோ பெருசா இருக்கு? கிரேடனா? இந்த நாய் பேர் தான் கைஸ் கிரேடன். இவ்வளோ பக்கத்துல ஹார்ஸ் இருந்து பார்த்ததே இல்லை. சர்வ சாதாரணமா கேமல் இப்படி வந்து நிக்குது பாருங்க கைஸ்.
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன செட்டு இவ்வளோ கிட்ட நாங்கள் இது வரைக்கும் கேமலை பார்த்ததே இல்லை கைஸ். பார்த்துருக்கோம் கைஸ். எப்போ கைஸ்? டெசர்ட்ல கைஸ். டெசர்ட் எப்போ கைஸ் போனீங்க? இந்த ஏரியாவில் கின்னிக்கோழி மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா அங்கே பார்த்தா மயிலும் இருக்கு. தெரியுதா? மயில் இருக்குன்னா கண்டிப்பாக பாம்பும் இருக்கும். வேம்பு மரம்னா என்னன்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இதான் டே 1 இது இல்லையா? நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா எல்லாம் மட்டமாயிடும். அந்த மண்ணெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்து மட்டமாயிடும். அப்புறம் விளையாடலாம். அண்ணனுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படியே ஒரு சோம வீடியோ இருக்கு. ரியா ரியா என்ன பாம்பு மாதிரி பண்றாங்க guys. ஏய் சுஜி ஓட்டு நவீன் கார்டன் வந்து சம்மருக்கு செம்ம பிளேஸ். சம்மருக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குளிச்சு. நான் சும்மா நீந்திட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபீட்டு ஜாலியாக இருக்குது. வி ஆர் என்ஜாயிங். நவீன் கார்டனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோட எதுவுமே தேவையில்லை. மத்தியானம் லஞ்சு கூட அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம நான்வெஜ் தான் எப்போதும் சாப்பிடுவோம். வாங்க என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட்டை போய் போட்டுலாம். அப்படி போயிட்டு மறுபடியும் வந்துருச்சு பாருங்க. எங்க போறீங்க? கேமரா பார்க்க. ஹாய். ரெடி ரெடி ஜோஸ் 1 2 3. Testing. Chicken 65. மீன் குழம்பு. பருப்பு பொடி,
என்னங்க ஃபுட்டு நல்லா இருக்கா? டாவின் உனக்கு பிடிச்சிருக்காடா? உனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா அங்கிள் தானே? கரிய கருப்பா இருக்கும். இது தண்ணியில வந்து நிலத்துல வரும். கேமலி கேமல் வந்துருமா? கேம்லி வந்து அப்படி போயிடுச்சு. கேம்லிக்கு இந்த மாடை பார்த்தா பயமா. ஏரியா கேம்லி என்ன பாரு ஓகே சரி, குதிரையை பற்றி பார்ப்போம். கேமல் பற்றி அப்புறம் பார்ப்போம். ஸோ குதிரையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இது என்னது? இகுவானா. ஸோ இகுவானாங்கிறது வந்து நார்த் அமெரிக்காவோட லார்ஜஸ்ட் லிசார்ட். ஓகே, அதேதான். ஓகே, வாட் இஸ் திஸ்? இது தீனியா? So வந்து terrapins. So it's not tortoise, not turtle. So what is tortoise? What is turtle? இங்க வா ரியா, இங்க வா ரியா, இங்க வா, இங்க வா, நீ ராபிட் புடி இரு பாப்போம். இங்க அம்மா எங்க காத்து ஜாக்கிரதை. அங்க வா, இங்க வா. சூப்பர் வார்ம்ஸ். இது வழக்கமா செய்வேன். எனக்கு தெரியும் இது வழக்கமா செய்வீங்க. இந்த ஃபுட்டாவும் போடுவீங்க. யூடியூப் பார்த்தேன். இது சூப்பர் வார்ம். அம்மா அங்க இருக்கு. இதுதான் எல்லாத்தையும் சாப்பிடுறோம். இது நான்வெஜ் சாப்பிட்டீங்களா எல்லாரும்? கீழ நல்லா இருக்கா? இதுல போட்டு குடிச்சீங்களா? இது ஹைலி புரோட்டீன். இது one of the costliest worms. லைட்டா வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பர் வார்ம். சூப்பர் வார்ம். அப்படி கேட்மா. என்னங்க? சுகர் அழக்கூடாது. நீ இப்போ எழுதுனா உனக்கு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு வேணும்னு தான் கேட்கணும். ஓடி பாருங்க டேய். முடி இருக்கு. மூடுது. வாக்கி பையன். மூடணும். ஸ்னவுட் பாக்கு போய். என்னது இது? குள்ளரி. நோ. அது குத்த மாட்டேங்குது. என்னது இது? ஜில்லு கைடு என்ன தோல்ல போடுறீங்க? குழந்தை தூக்குமா தூக்கு. என்ன ஏறுது பட்டுக்கு. டேய் தூக்கி போடு. திரும்பி நின்னு போஸ் கொடு. அப்படி வாங்கலாமா? வாங்க. ஃபோன் கொடுங்கம்மா. தொட்டு பாக்கணுமா? ஐயோ மாமா. எல்லாமே இந்த ட்ரெஸ் கலர் அட்லீஸ்ட் ஒரு ப்ளூ நீ ஒரு கலர் நல்ல காம்பினேஷன் கலர். இப்போதான் ஃபோட்டோஸ் மூணாவது கலர். தீனி கொடுக்க சொல்லுதா? அவர் பேர் லியோவா? இதோட ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட்ல வந்து தடையெல்லாம் கண்டுபிடிப்பாங்களே, அதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரம் இட்டு போகாது. தலையில தொடலான்னு போட இந்த வாங்க கனி வந்து
என்ன சாப்பிடுது? நல்லா டச் பண்ணு. ஒரே ஷேப்பில் இருக்காது. எட்டு சைஸ் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். பட் ஒவ்வொரு எக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? சந்தோஷமா? ஜென்ரலாக வந்து உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பாம்பு கட்டு நினைக்கிறீங்க? கட்டு போடணும். ஓகே, இந்த கட்டு பாய்சன் ஸ்னேக் அங்கே இருக்காது. ஸோ அதோட டெரிட்டரி மார்க் செட் பண்ணிக்குவோம் எப்போவுமே. என்ன தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஓகே, அப்புறம் அதோட முட்டை இருக்குல்ல, அது ஏன் பெருசாகுன்னா அதுல வாட்டர் சேமிச்சு வச்சுக்கும். வெரி குட். அப்புறம் டெசர்ட்ல இருந்தா மண்ணு சூடா இருக்கும், அதனால அதுக்கு லாப் இருக்குது. அப்புறம் ஃபேமிலிக்கு அப்புறம் ஸோ அதால் 3 லிப்ஸு தனித்தனியாக வந்து அசைக்க முடியும். ஸோ எதுக்குன்னா இங்கே பார்க்க தெரியுதா? ஸோ இது ஒரு லிப்ஸ், இது ஒரு லிப்ஸ், இது ஒரு லிப்ஸ். ஏன்னா டெசர்ட்டில் வந்து சின்ன சின்ன தானி பிளான்ட்ஸில் இருக்க சின்ன லீஃபை கூட ப்ளக் பண்ணி சாப்பிட்றதுக்கான அடாப்டேஷன். எலிஃபெண்ட்டோட ட்ரங்க்கில் பாருங்கள் சின்ன விரல் மாதிரி இருக்கும், அது எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி கேமலும் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வந்து சின்ன சின்ன தானி பிளான்ட்ஸில் இருக்க சின்ன லீஃபை கூட ப்ளக் பண்ணி சாப்பிட்றதுக்கான அடாப்டேஷன் அது. ஸோ இது டெசர்ட்டில் இருக்கிறதுனால ஒரு ஐ லேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஐ லேசஸ் இருக்கும். ஸோ கேன் ப்ரொடெக்ட் சாண்ட் ஸ்டார்ம் வருது இல்லையா, சாண்ட் ஸ்டார்ம் வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். மதியானம் நம்ம இங்கே குளத்தில் பிடிக்கும் போது தான் நம்ம சாப்பிட்றத பற்றி பேசியிருந்தோம். சாப்பாடு அருமையாக இருந்துச்சு. சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த காடெல்லாம் சுற்றி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய வந்து பாம்பெல்லாம் ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாய்சனஸ்டு ஸ்னேக்ஸ் எல்லாமே அவங்க வந்து வேறு வெளியில் விட்டாங்க. நான் பாய்சனஸ்டு ஸ்னேக்ஸு இவங்க இங்கே லோக்கலில் காட்டிலே வச்சுருக்காங்க. அவங்க ரெடிமேடாக ரெடி பண்ண காட்டில் வச்சுருக்காங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடானது. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாக் மாதிரி ஈவினிங் கூட்டிகிட்டு வராங்க, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அனிமல்ஸ் பார்க்க விட்டாங்க. அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, நம்மளே அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ஸுக்கு ஃபீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இக்வானாவை கையில் எடுத்திருப்போம். நிறைய அனிமல்ஸை டச் பண்ணி பார்ப்போம். முள் எலி இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய வீடியோஸில் பார்த்த அனிமல்ஸ்லாம் நம்ம கையில் டச் அண்ட் ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கேமல்லையும் இங்கே ஒரு கேமல் இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்துச்சு. கிரேடன்லாம் நான் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம கூட வந்தோம்னாவே ஒரு 4-5 டாக்ஸு, ஒரு 6 டாக்ஸ் நம்மளை சுற்றியே வந்துட்டு இருக்குதுன்றது ஒரு குட் ஃபீல். ஸோ வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு பெட் லவரு அப்படின்ற மாதிரி நம்ம இருந்தோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டால்வின்லாம் ரொம்ப பெட் லவர் பையன்லாம், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக என்ஜாய் பண்ணுறான். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒவ்வொன்றையும் ஊன்னு கேட்டு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அவன் என்ஜாய் பண்ணுறான். ஸோ ஒரு குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒர்த்தபிளான ஏரியா. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த கோடைக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட் நம்ம முசிறிக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். நான் சொன்னது கொஞ்சம் தான், சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் என்னென்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு அழகான vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.